அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல், பிக் பாஸ் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தாலும் தேர்தல் களத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான 2 இடங்கள் இருக்குது. அது ஒன்று வந்து அமெரிக்கா, அதாவது 2020 நவம்பர் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2021 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. இந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுது மற்றும் இந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்னால் என்ன மற்றும் யாரெல்லாம் இது கம்ப்ளீட் பண்ண முடியும் மற்றும் இதர விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த 2021 தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் வந்து நிற்குது அப்படிங்க பார்த்துடலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் அவங்க சார்ந்த அந்த கட்சிகளும் மற்றும் டிஎம்கே சார்ந்த அலையன்ஸ் அந்த கட்சிகளும் நிற்பாங்க. மற்றும் இதர கட்சிகள் என்னென்ன அந்த கட்சிகள்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த அந்த அலையன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸாக இருக்காங்க. இன்னொரு அலையன்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சிபிஐ அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ மார்க்சிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலையன்ஸாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது கூட அலையன்ஸ் வைக்கிற எஸ்டிபிஐ அது சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய சமூக ஜனநாயக கட்சி இவங்க ஒரு அலையன்ஸாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நீதி மையம் அவங்க தனித்து போட்டிடுறாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் 50% மேலே எந்த கட்சி ஜெயிக்குதோ இல்லை எந்த கட்சியோட அலையன்ஸ் ஜெயிக்குதோ அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. அதாவது யார் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நீதித்துறை, சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறை இந்த மாதிரி 3 அவங்க பிரிச்சிருக்காங்க. இது இங்கிலீஷில் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லா மேக்கிங் ஆர் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஜெல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வந்து ஜுடிஷியரி நீதித்துறை, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை, எல் வந்து லா மேக்கிங். ஸோ இதை நம்ம ஜெல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு இந்த லா மேக்கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இந்த சட்டமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இந்த சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த சட்டத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க, அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி, இந்த ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறை அந்த சட்டத்தை கரெக்டாக போடுதா, அந்த சட்டத்தை கரெக்டாக வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத இந்த நீதித்துறை கண்காணிக்கும். இப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதாவது நீதித்துறை ஜுடிஷரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதாவது கான்ஸ்டியூஷன், அதைப்படி தான் இந்த லா மேக்கிங் அதாவது அந்த சட்டமன்றமும் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது அந்த நிர்வாகத்துறையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசியலமைப்பு சட்டப்படி தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிறத அவங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை கண்காணிப்பாங்க. ஸோ இது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அதிகாரம் வந்து பிரித்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தேர்தல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரிசர்வ்ட் கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, அதாவது தனித்தொகுதின்னு சொல்லுவாங்க. இந்த தனித்தொகுதி என்ன அப்படின்னா அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டி மக்கள் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் அதாவது எஸ்சி இல்லை எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் நிற்க முடியும். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அதாவது அந்த கான்ஸ்டிடுவன்சி அந்த தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னா பை எலெக்ஷன் ஆர் பை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அமைச்சரோ இல்லை வந்து ஒரு எம்எல்ஏவோ வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து அவங்க ஒரு கிரிமினல் கேஸில் மாட்டிட்டாங்க, இந்த மாதிரி இல்லை வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வந்து அவங்களோட பதவி பறி போயிடுச்சு, அவங்களுக்கு பதவி அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொகுதியில் வந்து எம்எல்ஏவோ இல்லை மினிஸ்டரோ இருக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தேர்தல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்தல் பேர் தாங்க பை போல் ஆர் பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அமெரிக்கா போன்ற நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் கவர்மெண்ட் இருக்கும் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். அதாவது 2 டயர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 நேஷனல் அண்ட் ஸ்டேட் இவங்க ரெண்டுக்குமே பகிர்ந்து அளிச்சிருப்பாங்க. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இது 3 டயர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சென்ட்ரல், ஸ்டேட் மற்றும் லோக்கல் மூன்றுக்குமே பார்த்திங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். நம்ம இந்தியாவில் குவாசி ஃபெடரல், இந்தியா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெடரலிஸ்டிக் கண்ட்ரி. இந்தியாவை பார்த்திங்க அப்படின்னா குவாசி ஃபெடரல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதாவது அதிகாரம் சரிசமமாக நேஷனல், ஸ்டேட் அண்ட் லோக்கலுக்கு வழங்கப்படவில்லை. நேஷனலுக்கு அதிகமாகவும் ஸ்டேட்டுக்கும் அதை விட கம்மியாகவும் லோக்கலுக்கு அதை விட கம்மியாகவும் இந்தியாவில் இருக்குது. அதனால இதை குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா விப், WHIP விப். ஒரு சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கும். அந்த கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும். அந்த ஒருத்தர் பேர் தாங்க விப் இல்லை கொறடா. அவர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சட்டமன்றத்தில் அந்த கட்சியோட தலைவராக இருப்பார். அதாவது அந்த கட்சி சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் எல்லா நாளும் இருக்காங்களா, எல்லா நாளும் அவங்க கரெக்டாக வராங்களா, அதே மாதிரி அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அந்த விப்பு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நின்று அவர் தலைமை தாங்குவார். தலைமை தாங்கிறது இல்லாமல் அவர் சொல்கிற பேச்சை பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் கேட்கணும். அதாவது அவங்களோட கட்சிக்காரங்கள் எல்லாருமே கேட்கணும். அவர் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறாரோ அவங்களுக்கு எல்லோரும் வாக்களிக்கணும். அதாவது கட்சி மற்றும் அந்த விப் சொல்கிறதுக்கு எதிராக யாராவது வாக்களித்தா அவர்களை அந்த கட்சியில் விட்டு நீக்குவதற்கு இந்த விப் அதாவது கொறடா கட்சிக்கு பரிந்துரைப்பார். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி. அதாவது எந்த ஒரு கட்சி ஆண்டுட்டு இருக்கோ அந்த கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இது என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அதாவது அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், இந்த எல்லா தேர்தலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் அந்த பவுண்ட்ரியை வடிவமைப்பாங்க. பவுண்ட்ரியை மாற்றுவாங்க. சீட்டை மாற்ற மாட்டாங்க, அந்த பவுண்ட்ரியை மாற்றுவாங்க. அந்த எல்லைகளை மாற்றிட்டே இருப்பாங்க. இது பேர் தாங்க பவுண்ட்ரி கமிஷன் ஆர் டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அவங்க சென்சஸ், அதாவது கடைசியாக நடந்த சென்சஸ் படி அவங்க அந்த பவுண்ட்ரியை மாற்றிட்டே இருப்பாங்க. இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை இல்லை ஒரு தொடர். உங்களை மாதிரியே நானும் ஆவலாக காத்துட்ருக்கேங்க. அதாவது அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கும் மற்றும் அந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். பார்க்கலாம் யார் இந்த 2021 எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதாவது ஒரு பேப்பர் படிக்கும் போதோ இல்லை எலெக்ஷன் சார்ந்த தேர்தல் சார்ந்த ஏதாவது ஒரு நியூஸ் கேட்கும் போதோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏதாவது ஒரு வார்த்தைகள் கேள்விப்படலாம். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.